We are in incorporation of LLP. We are in incorporation of LLP. Next heading. Section 11 to 17. So இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் கீழ பண்ணது. இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் கீழ பண்ணது. Listen, now only we are in second heading. Now only இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். மெயின் ஹெட்டிங்ல இப்பதான் செகண்ட் ஹெட்டிங் இன்கார்பரேஷன் ஆஃப் LLP. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல 6 சப் ஹெட்டிங் பார்த்திருக்கோம். Now incorporation of LLP. அதுல ஃபர்ஸ்ட் ரைட் டவுன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் incorporation document. First point write down incorporation document. Incorporation document. Right, section 11. Section 11. Then second. Write down second. Incorporation by registration. Write down second. Incorporation by registration. Section 12. Incorporation by registration. Section 12. Then write register office of LLP and change therein. Register office of LLP and change therein. Section 13. Then fourth, effect of registration. Effect of registration. Section 14. Then fifth, effect of registration. Section 14. Then name. Name of LLP. Name of LLP. Section 15. Name of LLP. Section 15. Then sixth, restrictions of name. Then section 6, reservation of name. Next write down reservation of name. Reservation of name. Section 16. Then last 7th one, change of name. Change of name. Section 17. So நம்ம எதுல இருந்து எது வரைக்கும் பார்க்க போறோம்? Section 11 to 17 first topic of discussion. This is main heading la second. Main heading la second. Incorporation of LLP. So incorporation document என்ன டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணோம்? Incorporation by registration. So அப்ப registration பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா incorporate ஆயிரும். Then register office of LLP and change therein. எங்கெல்லாம் register office இருக்கலாம். So அதை change பண்ண என்ன ப்ரொசீஜர்? Effect of registration. அப்படி நீங்க registration பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? LLP செப்பரேட் லீகல் என்டிட்டியா மாறிடும். அது அசெட் எல்லாம் அவரோட ஓன் நேம்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், லைபிலிட்டி இன்கர் பண்ணிக்கலாம். நேம் ஆஃப் LLP எப்படி இருக்கணும்? நீங்க எத்தனை நாளுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போடணும்? தென் அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் ஆஃப் நேம் பண்ணணும். எத்தனை மாசத்துக்கு முன்னாடி வந்து நீங்க பண்ண முடியும்? எத்தனை மாசத்துக்கு நேம் ரிசர்வ் பண்ணலாம்? சேஞ்ச் ஆஃப் நேம். ஸோ எப்போ சேஞ்ச் ஆஃப் நேம் வந்து பண்ணணும்? ஸோ நேம் எல்லாம் எந்த நேம்ல எல்லாம் வரக்கூடாது. இது எல்லாமே வந்து இந்த டாபிக்ல இருந்து பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட், தென் இன்கார்பரேஷன் பை ரெஜிஸ்ட்ரேஷன், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்க இருக்கணும், தென் எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா அதோட இம்பாக்ட் என்னது? நேம் ஆஃப் LLP, ரிசர்வேஷன் ஆஃப் நேம். கடைசி மூணு டீல்ஸ் வித் நேம். நேம் ஆஃப் LLP, reservation, then change. Then first incorporation document, incorporation by registration, then register office. So இந்த ரெண்டு incorporation பத்தி படிக்குது. இது register office and effect of registration. So very easy. ஒரு 4 தடவை சொல்ல ஆரம்பிச்சோம்னா மைண்ட்ல அப்படியே நின்று. Now listen. We are in second main heading. Listen carefully. Incorporation of name. Listen, already told that, listen, concentrate, already told that there must be 2 persons. There must be minimum 2 persons or maximum unlimited persons can join in LLP. Listen here. அப்படி நீங்க ஜாயின் பண்ணும்போது நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ் வந்து லாஃபுல் பிசினஸா இருக்கணும். You must carry out the business in lawful manner and also profit motive இருக்கணும். எசென்சியல் ஃபியூச்சர்ஸ்ல பார்த்தோம். கண்டிப்பா என்ன இருக்கணும்? ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கணும். அப்படி இருந்தா அப்ப என்ன இருக்கணும்? 2 or more persons இருக்கணும், லாஃபுல் பிசினஸா இருக்கணும், ப்ராஃபிட் மோட்டிவா இருக்கணும். இந்த 3 விஷயம் இருந்ததுன்னா உங்க நேம நீங்க இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணணும். நீங்க என்ன பண்ணலாம்? உங்க நேம LLP இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். என்னென்ன விஷயம் இருக்கணும்? மினிமம் 2 or more persons இருக்கணும், தென் அதுக்கப்புறம் லாஃபுல் பிசினஸா இருக்கணும், தென் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்ல உங்க நேம யூ கேன் மென்ஷன். தென் ஒன்ஸ் இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க,
இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட் எல்லாம் என்ன பண்ணீங்க, ஃபில் பண்ணீங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன ஃபார்மோ அந்த பிரிஸ்கிரைப் ஃபார்ம்ல அதுக்கு என்ன ஃபீஸோ, அது பிரிஸ்கிரைப் ஃபீஸ் என்னவோ அந்த ஃபார்ம் அந்த ஃபீஸை கட்டி நீங்க என்ன பண்ணும், ரெஜிஸ்ட்ரார் அந்த ஸ்டேட்டோட ரெஜிஸ்ட்ரார். ஸோ உங்க எல்எல்பி எங்க வந்து நீங்க இந்த எல்எல்பி இருக்கோ அது எந்த ஸ்டேட்? இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு, வேற ஸ்டேட்னா வேற ஸ்டேட். அந்த ஸ்டேட்டோட ரெஜிஸ்ட்ரார் எல்எல்பிக்கு அந்த ஸ்டேட்டுக்கு எங்க ரெஜிஸ்ட்ராரோட ஆஃபீஸ் இருக்கோ அங்க போயிட்டு நீங்க இந்த ஃபார்மையும் அந்த பிரிஸ்கிரைப் ஃபார்மையும் அது எவ்வளவு ஃபீஸோ அந்த அமௌண்ட்டையும் கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும், அதுக்கடுத்தது என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க ஃபைல் பண்ணும், அதுக்கடுத்து என்ன பண்ணும், என்னென்ன ஸ்டேட்மெண்ட் யூ ஹேவ் டு ஃபைல். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 அது என்ன டாக்குமெண்ட், அந்த இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட்டோ அந்த டாக்குமெண்ட் அது என்ன ஃபார்மோ அந்த ஃபார்ம், பிரிஸ்கிரைப்டு ஃபார்ம். அவன் எதுவுமே சொல்ல பிரிஸ்கிரைப்ட் ஃபார்ம். ஆனா கீழே ஸ்டெப்ஸ் இன் இன்கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டெப், இது முடிச்சதுக்கு ஒண்ணு இமீடியட்டா கீழே கொடுத்துருப்பான். அங்க E-Form 1, E-Form 2, E-Form 3 கொடுத்துருப்பான். லெட் வி டிஸ்கஸ் தேர். ஆனா இங்க என்ன சொல்லிட்டா பிரிஸ்கிரைப்ட் ஃபார்ம், அவ்வளவுதான். லிசன், அதுக்கப்புறம் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோ இல்ல ஒரு கம்பெனி செக்ரட்டரியோ அப்படி இல்ல ஒரு அட்வொகேட்டோ அப்படி இல்லைன்னா ஒரு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்டோ என்ன பண்ணும், அதுல அவங்களோட நேம் மென்ஷன் ஆயிருக்கும். அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், ஃபைல் பண்ணும். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம சரிங்களா, இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்ல இன் பார்ட்னர்ஸ் யார் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்றாங்களோ எனி ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர், எனி ஒன் ஹூ சப்ஸ்கிரைப்ட் இஸ் நேம் இன் த இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட். அப்ப இவங்க அது என்ன ஸ்டேட்மெண்ட் தென் யாரெல்லாம் ஃபைல் பண்ணும். ஸ்டேட்மெண்ட் டு பி ஃபைல் என்ன சொல்லிருக்காங்க, அந்த பிரிஸ்கிரைப்ட் ஃபார்ம்ல ஃபைல் பண்ணும். யார் பண்ண முடியும், அட்வொகேட்டோ ஒரு கம்பெனி செக்ரட்டரியோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோ அல்லது ஒரு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்டோ இவங்க 4 பேர்ல யாரோ ஒருத்தர் ஃபைல் பண்ணலாம். அப்ப இவங்க இன்கார்பரேஷன்ல என்ன இருக்கணும், சும்மா அது இன்கார்பரேஷன் சம்பந்தம் இல்லாத ஒரு சிஏ பண்ண முடியாது. இன்கார்பரேஷனுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோ ஒரு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்டோ ஒரு கம்பெனி செக்ரட்டரியோ பண்ண முடியாது. சோ கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும், அந்த இன்கார்பரேஷனுக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற இந்த 4 பர்சன்ஸ்ல யாராவது ஒருத்தர் அந்த இன்கார்பரேஷன் சம்பந்தப்பட்டவங்க கேன் ஃபைல் த டாக்குமெண்ட். அண்ட் சப்ஸ்கிரைபர் அந்த டாக்குமெண்ட்ல நீங்க பார்ட்னர்ஸ் எல்எல்பி பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் சப்ஸ்கிரைபர்ஸ். சோ அவங்களும் அந்த டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ண முடியும். அவங்களும் அந்த அப்ப ஸ்டேட்மெண்ட் டு பி ஃபைல். மேல என்ன சொன்னோம், 2 பேர் ஆர் 3 மேக்ஸிமம், மினிமம் 2 பேர், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கணும். 2 ஆர் மோர், தென் லாஃபுல் பிசினஸ், தென் ப்ராஃபிட் மோட்டிவ், தென் என்ன ஃபார்ம் என்ன ஃபீஸ், உங்க ஸ்டேட் அந்த ஸ்டேட்டோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து அதை ஃபைல் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டு பி ஃபைல்ட், அந்த பிரிஸ்கிரைப்ட் ஃபார்ம் என்னவோ அதை ஃபைல் பண்ணணும். யார் ஃபைல் பண்ணணும், இன்கார்பரேஷனுக்கு சம்பந்தப்பட்ட சிஏ ஆர் சிஎஸ் ஆர் சிஎம்ஏ ஆர் அட்வொகேட் அண்ட் சப்ஸ்கிரைபர் டு தட் டாக்குமெண்ட். இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்ல அவங்க நேம் இருக்கணும், அவங்க சப்ஸ்கிரைபர். சோ இவங்க யார் வேணா ஃபைல் பண்ணணும். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு ஓத் கொடுக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபைல் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல் த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் கரெக்டா நாங்க என்ன பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். எதுக்கு, அந்த இன்கார்பரேஷன் சம்பந்தப்பட்டதுக்கு உண்டானது அந்த ப்ரொவிஷன்ஸ் என்னவோ அதை நாங்க ப்ராப்பரா எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபில் பண்ணி கரெக்டா பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இன்கார்பரேஷன், இது வந்து இன்கார்பரேஷனோட பேஸ் ப்ரொசீஜர். எல்எல்பி டு பி இன்கார்பரேட்டட்னா இதெல்லாம் இருக்கணும். நெக்ஸ்ட் அந்த இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருப்போம், அட பார்ட்னர்ஷிப் டீட்ல என்னப்பா மென்ஷன் பண்ணிருப்பேன். இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட் ஒண்ணு இல்ல, டீட் தான். அப்ப பார்ட்னர்ஷிப் டீட்ல என்ன மென்ஷன் பண்ணிருப்பேன். So incorporation documents will be in the form as may prescribed. அது மேலே சொன்னதான். Then name of the LLP, business of the LLP, address of the register office of LLP, name and address of the persons as a partners on incorporation, name and address of the persons to be designated partners of the LLP on incorporation. Such other information concerning the proposed LLP may be prescribed. So deed, nothing but incorporation document deed. அப்ப அது என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும், அந்த ஃபார்ம் என்ன பிரிஸ்கிரைப்ட் ஃபார்ம் அது. தென் நேம் ஆஃப் த எல்எல்பி, என்ன பிசினஸ் பண்ண போற, யாரெல்லாம் பார்ட்னர்ஸ், இன்கார்பரேஷன் அப்ப இருந்தவங்க யார், டெசிக்னேட் பார்ட்னர்ஸ் ஆன் இன்கார்பரேஷன், தென் such other information anything you have to mention. Then
if persons make a statement as discussed above. அதாவது மேல சொன்னோம்ல அந்த சிஏ, சிஎஸ், சிஎம்ஏ, அட்வொகேட், அப்படி இல்லைன்னா சப்ஸ்கிரைபர் டு தட் இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட், அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஏன்னா மேல பார்த்தோம் இல்லையா, அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு பார்த்தோம். எங்க நான் இங்க கொடுத்தோம், எங்க சொல்லிட்டோம் தட் ஆல் த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த சிவில்ஸ் எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட் பட் வி ஆர் வெரி குட் சோ அப்படிங்கிறாங்க. ஆனா கீழே என்ன தெரிய வருது, அவங்க தெரிஞ்சே தவறுதலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து தவறுதலா இருக்கு. அப்படி இருக்கும்போது that is which he knows to be false, person makes a statement. மேல அந்த சொன்னோம்ல அந்த persons making a statement as discussed above, he knows to be false, அவருக்கு தெரியும் அவர் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் தப்புன்னு, or does not believe to be true, தப்புன்னு தெரியணும்னு கூட அவசியம் இல்லைங்கிறான். அவனுக்கு அது உண்மையா இல்லையானே அவனுக்கு தெரியல. does not believe to be true shall be punishable. தப்புன்னு தெரிஞ்சு பண்ணாலும் சரி, அது உண்மையா இல்லையான்னு தெரியாம பண்ணாலும் சரி, shall be punishable. imprisonment minimum period 2 years, sorry maximum period 2 years, அப்ப less than or equal to 2 years, may extend up to 2 years, and fine shall not be less than 10,000 but it may extend to 5 lakhs. யாரு persons, யாரு not LLP, யாரு person who makes a statement. எத்தனை வருஷம் ஜெயில போட்டுருவாங்க, 2 வருஷம் ஜெயில போடுவாங்க மினிமம், மேக்சிமம் இது. அதுக்கப்புறம் ஃபைன் 10,000 ரூபாய்க்கு குறையாது, மினிமம் ஃபைன் 10,000 ரூபாய், மேக்ஸிமம் ஃபைன் 5 லட்சம் ரூபாய், மேக்ஸிமம் ஃபைன் 5 லட்சம். இது செக்ஷன் 11, இது செக்ஷன் 11. அப்ப we discussed about section 11. section 11ல incorporation document, please put the heading incorporation document section 11. Please put the heading incorporation document section 11. Incorporation document section 11 கீழ எழுதிக்கோ, for incorporating LLP, for incorporating LLP, the following points related to incorporation document taken into consideration. The following points related to incorporation document taken into consideration. For incorporating LLP, the following points related to incorporation document taken into consideration. கீழ எழுதிக்கோ, point number 1. There must be 2 or more persons. Point number 1, there must be 2 or more persons, comma, the business must be lawful, 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 and the business must be lawful, and the business must have motive to earn profits. The business must have motive, the business must have motive to earn profits. Earn profits, hyphen quote, if all these conditions satisfied, partners can mention their name as subscribers, can mention their name as subscribers, and mention their name as subscribers in the incorporation document. Next point number 2. Incorporation document should be filed with registrar of state. Registrar. Incorporation document should be filed with registrar of state in which LLP is situated. Incorporation document should be filed with the registrar of state in which LLP is situated. Comma. The incorporation document should be in prescribed form. The incorporation document should be in prescribed form. And prescribed fees should be paid. Next point.
along with incorporation document. Next point, along with incorporation document, along with incorporation document, prescribed statement, along with incorporation document, prescribed statement should also be filed. Along with incorporation document, prescribed statement should also be filed. Along with incorporation document, prescribed statement should also be filed. Prescribed statement should also be filed. Next point. Next point. The statement should be filed by. Next point. The statement should be filed by. The statement should be filed by. Filed by the following people. The statement should be filed by the following people. Write down. Write down. Subscriber to the incorporation document. Write down. Subscriber to the incorporation document. Subscribe. Subscribers to the incorporation document. Then point number 2. Point number 2. Persons engaged in formation of LLP. Persons engaged in formation of LLP. Persons engaged in formation of LLP. Adikila subpoint. Subpoint kila subpoint. Persons engaged in formation of LLP. Adikila subpoint. Adikila subpoint. One by one. One by one. Cost and management accountant. One by one. Cost and management accountant. Cost and management accountant. Cost and management accountant. Next point. Next point. Company secretary. Company secretary. Company secretary. Third point. Third point. Advocate. Third point. Advocate. Fourth point. Chartered accountant. Fourth point. Chartered accountant. Fourth point. Chartered accountant. Next point. Next point. Add the main point. The subscribers and the subscribers and the subscribers and other persons, the subscribers and other persons, the subscribers and other persons who engaged in formation of LLP. Subscribers and other persons engaged in formation of LLP. Formation of LLP. Should acknowledge that, should acknowledge that all the requirements of this act, should acknowledge that all the requirements of this act, should acknowledge that all the requirements of this act and the rules are complied with. All the requirements of this act and rules are complied with respect to, rules are complied with respect to incorporation, with respect to incorporation and matters, with respect to incorporation and matters incidental thereto, and matters incidental thereto, and matters incidental thereto. Next point, incorporation document. Incorporation document shall include the following details. Incorporation document shall include the following details. Incorporation document shall include the following details. Adikila subpoint. Incorporation document shall include the following details. Adikila subpoint. Name of the LLP. Name of the LLP. Then proposed business of the LLP. Proposed business of the LLP. Proposed business of the LLP. Then address of registered office LLP. Name of LLP. Proposed business of LLP. Then address of registered office of LLP. Address of registered office of LLP. And next, address of, sorry, next, okay, name and address of, name and address of persons, name and address of persons who are partners of LLP, who are partners of LLP at the time of incorporation. Name and address of persons who are partners of LLP at the time of incorporation. At the time of incorporation. Next, name and address of persons. Name and address of persons. Name and address of persons who are designated partners of LLP. Name and address of persons
who are designated partners of LLP, name and address of persons who are designated partners of LLP at the time of incorporation. At the time of incorporation. Next, such other information as may be prescribed. Such other information as may be prescribed. Then the next point. Penalty. Next point put the heading penalty. Next point put the heading penalty and imprisonment. Next point put the heading penalty and imprisonment. Penalty and imprisonment. கீழே எழுதிக்கோ. In case any subscriber or persons involved in formation of LLP, in case of any subscribers or persons involved in formation of LLP, persons involved in formation of LLP, bracket la CMA, CS, CA or advocate. CMA, CA, CS or advocate. Close the bracket. Acknowledges wrongly with intention or without intention. With intention or without intention. With intention or without intention. Shall be punishable with the below. Punishable with the below. A. Punishable with the below. Imprisonment may extend to 2 years. Fine greater than 10,000. Fine greater than or equal to 10,000. Fine greater than or equal to 10,000. And less than or equal to 5 lakhs. Fine greater than or equal to 10,000 and less than or equal to 5 lakhs. This is section 11. This is section 11 incorporation document. This is section 11 incorporation. நம்ம என்ன பார்த்தோம்? Document prescribed from prescribed fees ல இருக்கணும். 2 or more persons இருக்கணும். Profit motive இருக்கணும். Then அந்த ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ல வந்து எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்ல வந்து சப்மிட் பண்ணும். Then CA, CMA, CS advocate அப்படி இல்லைன்னா சப்ஸ்கிரைபர் இவங்க என்ன பண்ணும்? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ப்ராப்பரா பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத அக்னாலேஜ் பண்ணும். அக்னாலேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் கொண்டு போய் என்ன பண்ணலாம்? ரெஜிஸ்டர் அந்த எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்ல ரெஜிஸ்டர் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அது என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸை வந்து கட்டணும். சப்போஸ் தெரிஞ்சே ஃபால்ஸ்ன்னு தெரிஞ்சு பண்ணாலும் சரி, இல்ல நாலேஜே இல்லாம நீ நம்பல அது உண்மையான உனக்கு தெரியாமையோ நீ இன்டென்ஷனோ வித்தவுட் இன்டென்ஷன் பண்ணாலும் சரி, so you will be punishable with 2 years imprisonment and fine, which may extend to 5 lakhs, but minimum fine 10,000. This is incorporation document. Next, incorporation by registration. Please listen. Incorporation by registration. மேல சொன்ன விஷயங்கள் நீ பண்ணினா செக்ஷன் 11ல சொன்ன விஷயங்கள் நீ பண்ணினா செக்ஷன் 11ல சொன்ன விஷயங்கள் நீ பண்ணினா within 14 daysக்குள்ள ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுவார்னா நீ சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுவார். மேல சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ராப்பரா இருக்கு, எல்லாம் ப்ராப்பரா கம்ப்ளீட் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரார் within 14 days register the document submitted. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் கொடுப்பார். என்ன பண்ணுவார்? he issue a certificate of LLP. நீ எந்த நேம் கேட்டியோ அந்த நேம்ல இன்கார்பரேட் பண்ணி கிரியேட் பண்ணி ஒரு சர்டிபிகேட் வந்து நமக்கு இஷ்யூ பண்ணுவார். அந்த சர்டிபிகேட் தான் எவிடன்ஸ். அந்த சர்டிபிகேட் தான் வந்து LLP கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ். LLP இஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த சர்டிபிகேட் தான் எவிடன்ஸ். இன்னொன்னு, அந்த சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாரு பாத்தீங்களா, அதுல ரெஜிஸ்ட்ராரோட சிக்னேச்சர் இருக்கணும். அந்த சர்டிபிகேட் என்ன இருக்கும்? ரெஜிஸ்ட்ராரோட சிக்னேச்சர் இருக்கணும். தென் அவரோட ஆபீஸ் சீல் வந்து அதுல மென்ஷன் பண்ணிடணும். ஆத்தென்டிகேட்டட் பை ஆபீஸ் சீல். சோ இதுதான் எவிடன்ஸ் தட். அப்ப அவரோட ஆபீஸ் சீல வச்சு அவர் சைன் பண்ணி அந்த சர்டிபிகேட் கையில கொடுத்துட்டாருன்னா தட் இஸ் த எவிடன்ஸ் ஃபார் த இன்கார்பரேஷன். அப்ப LLP இன்கார்பரேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
listen, நான் ரீட் பண்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். ஆனா இப்படி எழுத போறது இல்ல, நம்ம மாத்தி எழுதுவோம். When the requirements imposed by class B and class C of section 1 மேல செக்ஷன் 11. அப்ப செக்ஷன் 11ல இந்த செக்ஷன் 11ல செக்ஷன் கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி என்ன மேனர் எந்த ஃபீஸ், என்ன மேனர் எந்த ஃபீஸ், என்ன சொல்றான், என்ன மேனர் எந்த ஃபீஸ், தென் அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும். பிளஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணும், அக்னாலேஜ் பண்ணும். இந்த ரெண்டு சாட்டிஸ்ஃபைடு. என்ன மேனர் எந்த ஃபீஸ், தென் அது என்ன ஸ்டேட்மெண்ட், பிளஸ் சிஏ சிஎம்ஏ வாட் எவர் இட் மே பி, பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அக்னாலேஜ்மெண்ட் பண்றாங்க, எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டோம் அப்படின்னு இது 11 சப்செக்ஷன் 1 பி அண்ட் சில படிக்கணும். ரெஜிஸ்ட்ரார் செல் ரீடைன் த இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரார் அந்த இது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இது 11ஓட பிசி ரெண்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். ரெஜிஸ்ட்ரார் செல் ரீடைன் த இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட் unless the requirement imposed by class A of that subsection has not been completed. So இது 11(1)B 11(1)C கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, ஆனா 11(1)A கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னா அவர் என்ன பண்ணிக்குவாருன்னா, சோ அந்த டாக்குமெண்ட் ரிட்டைன் பண்ணிக்குவார், அந்த டாக்குமெண்ட் ரிட்டைன் பண்ணிக்குவார். அப்ப 11(1)A என்னது, 2 or more persons carry on the lawful business, ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கணும். சோ இதெல்லாம் அதையும் கம்ப்ளை ஆயிடுச்சுன்னா then he shall within a period of 14 days 14 நாளுக்குள்ள register the incorporation document and gives a certificate of LLP incorporated by the name specified there. நீ எந்த நேம்ல சொல்றீங்க அந்த நேம். சூர்யா எல்எல்பினா சூர்யா எல்எல்பி, ரக்ஷனா எல்எல்பினா ரக்ஷனா எல்எல்பி, சாமி எல்எல்பினா சாமி எல்எல்பி. சோ என்ன நேம் கேக்குறியோ அந்த நேம். பட் எந்த நேம் கொடுப்பாங்கன்னு கீழே ஒரு இன்ஃபர்மேஷன், நேம் ஆஃப் த எல்எல்பி இருக்கு, we will discuss. கீழே இருக்கு 3 கடைசி 3 நேம் ஆஃப் த எல்எல்பி, ரிசர்வேஷன் ஆஃப் நேம், சேஞ்ச் ஆஃப் நேம், அடுத்த 3. The registrar may accept the statement delivered in class C of subsection 1 of section 11 as sufficient evidence that the requirement imposed by class A of that subsection has been completed. So அந்த ஸ்டேட்மெண்ட் ஏத்துக்குவாரு. என்ன எப்போ, கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏ என்னது, கிளாஸ் ஏ டீல்ஸ் வித் 2 or more persons இருக்கணும், ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கணும், லாஃபுல் பிசினஸ் இருக்கணும். சோ இதையும் அப்ளை பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணிக்குவாரு, இன்கார்பரேஷன் ஃபைனலைஸ் பண்ணிக்குவார். தென் ஹி will issue a certificate. அந்த சர்டிபிகேட்ல அவரோட சீல், அவரோட சிக்னேச்சர் இருக்கும். Certificate shall be the conclusive evidence that LLP is incorporated by the name of specified director. Name specified director. So please put heading number incorporation by registration. Put heading incorporation by registration section 12. Heading incorporation by registration section 12. Write down. Now மாத்தி எழுதுறோம். Write down. On complaints of section 11, on complaints of section 11 இப்படி எழுதணும். On complaints of section 11 னா section 11 subsection 1 A, B, C. Write down. On complaints of section 11 subsection 1 A, B, C, B, C, registrar shall register the registrar shall do the following. Registrar shall do the following. Registrar shall do the following formalities. Registrar shall do the following formalities. கீழே எழுதிக்கோ. A. Register the incorporation document. Register the incorporation document. And B. Give certificate of registration. Give certificate of registration. Give certification of registration. Certificate of registration of LLP within 14 days. Within 14 days of fulfillment of section 11. Within 14 days of fulfillment of section 11. Within 14 days of application. Within 14 days of application to register. Within 14 days of application to register. Within 14 days of application to register. Next point. In registration certificate, registrar should affix his office in registration certificate. A simple RC சொல்லுவோம்.
registrar shall affix his office seal and and put his signature in the certificate. Put his signature in the certificate. Last point. The RC. Simple example of the RC in a registration certificate. The RC shall be conclusive evidence that LLP is incorporated in the name specified. LLP is incorporated in the name specified. LLP is incorporated in the name specified. In the name specified. Okay. Section 11 to 17 பார்த்துட்டு இருக்கோம். Incorporation of LLP பார்த்துட்டு இருக்கோம். Incorporation of LLP ல section 11 பார்த்தாச்சு. Incorporation document. Section 12 பார்த்தாச்சு. Incorporation by registration. Section 12 incorporation by registration. So ரெண்டுமே starts with I&I. Incorporation document, incorporation by registration. Then third, please listen here. அப்புறம் எழுதிக்கலாம். Registered office of LLP and change therein. எங்கப்பா இருக்கும் registered office? இருக்குன்னா மேலேயே பார்த்தாச்சு. எந்த ஸ்டேட்ல நீ LLP சுவிட்ச் பண்றியோ அந்த ஸ்டேட்டோட ரெஜிஸ்டர் ஆபீஸ் தான் நீ போய் என்ன பண்ணணும், இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணணும். எதுக்காக சார் அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்? ஒய் சார் எதுக்கு LLP ரெஜிஸ்டர் ஆபீஸ்? சார் ஏதாவது லெட்டர் கம்யூனிகேஷன் வரும் கவர்மெண்ட்ல இருந்து, வேற ஏதாவது அனுப்புவாங்க, ரெஜிஸ்டர் ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுவாரு, இல்ல ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ண வருவோம். அப்ப நீங்க எங்க இருக்கீங்க எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ் எதுக்காக? கம்யூனிகேஷன். ரெஜிஸ்டர் ஆபீஸ் எதுக்காக? கம்யூனிகேஷனுக்காக. அப்ப என்ன சொல்றோம்? Every LLP shall have a register office to which all communication and notices may be addressed and where they shall be received. எங்க ரிசீவ் பண்ணணும், கம்யூனிகேஷன் எங்க ரிசீவ் பண்ணணும், அதுக்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ். Next, a document may be served on LLP or partner or designated partner thereof by sending it post. எப்படி பண்ணுவாங்க? Post under certificate of posting or registered post or by any other manner may be prescribed at the register office and any other address specifically declared by the LLP for the purpose of in such form and manner as may prescribed. என்ன பண்ணுவாங்க? They will serve a document. LLP மேலயோ அல்லது பார்ட்னர் மேலயோ அல்லது designated partner மேலயோ, ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்லயோ அப்படி இல்லைன்னா சர்டிபிகேட் ஆஃப் போஸ்டிங்லயோ இல்ல எனி அதர் மேனர், நீங்க எப்படி பிரிஸ்கிரைப் பண்றீங்களோ அந்த மேனர்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு எந்த அட்ரஸ் மென்ஷன் பண்ணிருப்பீங்களோ அந்த அட்ரஸ்க்கு அனுப்புவாங்க. நெக்ஸ்ட், LLP may change the place. ரெஜிஸ்டர் ஆபீஸோட பிளேஸ் நீங்க என்ன சேஞ்ச் பண்ணலாம். பட் அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க ரெஜிஸ்டருக்கு நோட்டீஸ் தரணும். ரெஜிஸ்டருக்கு அது என்ன ஃபார்மோ அந்த பிரிஸ்கிரைப்ட் ஃபார்ம்ல, அதாவது ஃபீஸ் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பிரிஸ்கிரைப்ட் ஃபீஸை சப்மிட் பண்ணி, ஸோ நீங்க என்ன பண்ணலாம், ரெஜிஸ்ட்ராருக்கு நீங்க சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ அப்படி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த பிளேஸ் சேஞ்ச் சப்மிட் பண்ணீங்களோ அந்த பேஞ்ச் செல் டேக்கன் டு எஃபெக்ட் அப்பான் சச் ஃபைலிங். நீங்க ஃபைல் பண்ணாவே வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி அர்த்தம். சப்போஸ் இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் பிரச்சனையில ஏதாவது நீங்க உல்டா கோல்மால் பண்ணீங்கன்னா, கான்ட்ராவின்ஸ் எனி ப்ரொவிஷன், மேல சொன்ன ப்ரொவிஷன்ல ஏதாவது இந்த 3 ப்ரொவிஷன்ல ஏதாவது கான்ட்ராவின்ஷன் பண்ணீங்கன்னா, ஸோ LLP மட்டும் இல்லாம எவ்ரி பார்ட்னர், LLP அண்ட் இட்ஸ் எவ்ரி பார்ட்னர், வெறும் LLP மட்டும் சொல்ல, LLP அண்ட் இட்ஸ் மேல சொன்னது மேல ஃபைன் 10,000 to 5 lakhs சொன்னா, இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட் செக்ஷன் 11ல பார்த்தோம் இல்லையா, 10,000 to 5 lakhs. அது யாருக்கு? பார்ட்னர்ஸ்க்கு. பார்ட்னர்ஸ் மட்டுமா இல்ல, யார் அந்த இன்கார்பரேஷன் சம்பந்தப்பட்டாங்களோ அவங்களுக்கு 10,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் ஃபைன், 2 வருஷம் இம்ப்ரெசன்மெண்ட். அங்க LLPக்கு இல்ல. செக்ஷன் 11 இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்ல LLP ஃபைன் கிடையாது. LLP ஜெயில போட முடியாது, LLP மேரி பண்ணாது, LLP டைவர்ஸ் பண்ணாது. இதெல்லாம் மேல அந்த ஃபீச்சர்ஸ்ல படிச்சோம். நவ் சோ LLP வந்து கான்ட்ராவின்ஸ் தி ப்ரொவிஷன்னா LLP மட்டும் இல்லாம எவ்ரி பார்ட்னர் shall be punishable with fine which shall not be less than 2,000 but may extend to 20,000. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபைன் வந்து செக்ஷன் 11ல, அடுத்த ஃபைன் செக்ஷன் 13ல. ஃபர்ஸ்ட் ஃபைன் எங்க? செக்ஷன் 11ல. அடுத்த ஃபைன் எங்க? செக்ஷன் 13ல. 11ல எவ்வளவு ஃபைன்? 10,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் ஃபைன். யாருக்கு மட்டும்? அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்ல யாரு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு, பிளஸ் அக்னாலேஜ் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த CA CMA, இவங்களுக்கு நோயிங் டு பி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு தவறுதா இருந்தாலும் சரி,
இல்ல உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்காமையே பண்ணாலும் சரி they will. Then அடுத்த செக்ஷன் 13ல எல்எல்பி அண்ட் இட்ஸ் பார்ட்னர்ஸ், எல்எல்பி அண்ட் இட்ஸ் பார்ட்னர்ஸ் 2000ல இருந்து 10,000, 2000ல இருந்து 25,000 வரைக்கும் ஃபைன், 2000ல இருந்து 25,000 வரைக்கும் ஃபைன். So put the heading, register office of LLP and change therein. Register office of LLP and change therein section 13. First and IA, first and IA. Now R, now R. Registration of LLP and change therein section 13. Write down. Register office of LLP, register office of LLP is required. Register office of LLP is required for the following purposes. The register office of LLP is required for the following purposes. To serve communications, to serve communications and notices. To serve communications and notices. To serve communication and notices. Then subpoint number 2. To serve any other document. To serve any other document. To serve any other document to LLP. To serve any other document to LLP. Next point. The document should be served to LLP. The document, next point, the document should be served. The document should be served to LLP or its partners, ORR, its designated partners, in designated partners, by registered post, ORR, registered post ORR, certificate of posting, ORR, or any other manner prescribed, to the registered office, and other addresses declared, in registration certificate, Next, LLP can change. LLP can change the place of register office. LLP can change the place of register office. By serving notice. To the registrar. LLP can change the place of register office by serving notice to the registrar in such form, and such manner prescribed. Such form and such manner prescribed. Such form and such manner prescribed. Next point. On serving notice, for change of, on serving notice for change of place of register office, on filing the same, the place of register office, will change. The place of register office will change. Next, in case of contravention of above provisions, LLP and its partners, LLP and its every partners is punishable with
is punishable with fine, not less than 2,000, not less than 2,000, and it may extend up to 25,000. Fine not less than 2,000, and it may extend up to 25,000. 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 நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா இன்கார்பரேஷன் ஆஃப் எல்எல்பி பார்த்துட்டு இருக்கோம். செக்ஷன் 11 to 17 வந்து இன்கார்பரேஷன் ஆஃப் எல்எல்பியோட செக்ஷன். செக்ஷன் 11 பார்த்தாச்சு இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட். செக்ஷன் 12 இன்கார்பரேஷன் பை ரெஜிஸ்ட்ரேஷன். செக்ஷன் 13 ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் எல்எல்பி அண்ட் சேஞ்ச் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் எல்எல்பி பார்த்திருக்கோம். தென் ஃபோர்த் டிஸ்கஸ் பண்ற ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் திஸ் டயக்ராம். எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்படி நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ப்ளீஸ் புட் த ஹெட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். Effect of registration, please listen here. ஒரு குட்டையை சுத்தி 4 முட்டை, குட்டைக்குள்ள முட்டை. Effect of registration, write down section 14. Listen, அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ஷன் என்ன பண்ணலாம்? நீ உன் பேர்ல அசெட் வாங்கலாம், நீ ஒரு லைபிலிட்டி இன்கர் பண்ணலாம், உன் மேல ஒருத்தன் கேஸ் போடலாம், நீ ஒருத்தன் மேல கேஸ் போடலாம். நீ என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண என்ஜாய் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். என்னென்ன சஃபரிங் எல்லாம் உனக்கு வருமோ அதெல்லாம் பண்ணலாம். நீ காமன் சீல் வச்சுக்கலாம், வேணா காமன் சீல் வச்சுக்கோ, வேணாட்டி விட்டுரு. சோ இதான் எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ப்ளீஸ் டிரா திஸ் டயக்ராம். எக்ஸாமினேஷன்ல பிரசன்ட் பிக்டோரிக்கல் ஃபார்ம்ல ப்ளீஸ் ரைட் டவுன் எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் 14. எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் 14. ப்ளீஸ் டிரா திஸ் டயக்ராம். எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் 14. ப்ளீஸ் டிரா திஸ் டயக்ராம். On registration of LLP, it is capable of, on registration of LLP, it is capable of சென்ட்ரல் எழுதிட்டு சுத்தியும் அந்த ரவுண்டல் லிங்க் எல்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் சுத்தியும் என்ன பண்ணிக்கும், 4 ரவுண்ட் போட்டு ஒவ்வொன்றையும் இதுல இருந்து கனெக்ட் பண்ணிக்கும். 4 ரவுண்ட் போட்டு ஒன்னொன்னையும் இதுல இருந்து கனெக்ட் பண்ணிக்கும். சுயிங் அண்ட் பீயிங் சியூடுனா நீ ஒருத்த மேல கேஸ் பண்ணலாம், உண்மையிலே ஒருத்தன் கேஸ் போடலாம். சுயிங் அண்ட் பீயிங் சியூட்னா நீ ஒருத்த மேல கேஸ் போடலாம், நீயும் ஒருத்த மேல கேஸ் போடலாம், ஒருத்தனும் மேல கேஸ் போடலாம். தென் அக்வயரிங், ஓனிங், ஹோல்டிங், டெவலப்பிங், டிஸ்போசிங் ப்ராப்பர்ட்டினா அசட்டை வந்து உன்னோட ஓன் எல்எல்பியோட பேர்ல வாங்கலாம். அது மூவபிளா இருந்தாலும் சரி, இம்மூவபிளா இருந்தாலும் சரி, டான்ஜிபிளா இருந்தாலும் சரி, இன்டான்ஜிபிளா இருந்தாலும் சரி. அக்வயரிங், ஓனிங், ஹோல்டிங், டெவலப்பிங், டிஸ்போசிங் ப்ராப்பர்ட்டி, வெதர் மூவபிள் ஆர் இம்மூவபிள், டான்ஜிபிள் ஆர் இன்டான்ஜிபிள். காமன் சீல் வேணும்னா வச்சுக்கோ, வேணாட்டி விட்டு. having a common seal if it decides to have one. உனக்கு வேணும்னு விருப்பப்பட்டேன்னா காமன் சீல் வச்சுக்கோ, அப்படின்னா விட்டு. Next, doing and suffering such other acts. Doing and suffering such other acts and things as body corporate may lawfully do and suffer. பெனிஃபிட் என்ஜாய் பண்ண முடியும், அதுக்கு உண்டான லீகல் ஃபார்மாலிட்டிஸ் நீ ஃபாலோ பண்ணி, அப்ப ஃபார்ம் ஃபைல் பண்ணவா பண்ணி ஆகணும், அதெல்லாம் சஃபரிங். லீகல் கம்ப்ளைன்சஸ் அது பண்ணியே தான் ஆகணும். யூ ஹேவ் டு டூ. அந்த ஃபார்முக்கு உண்டான ஃபைன் எவ்வளோ அது பண்ணித்தான், வேஸ்ட் பண்ற ஃபார்முக்கு உண்டான ஃபைன் பண்ணித்தான். ஸோ திஸ் இஸ் டூயிங் அண்ட் சஃபரிங். டூயிங் அண்ட் சஃபரிங். Doing and suffering. This is doing and suffering. This is doing and suffering. மா கிளாஸ்ல இருக்கமா கூப்பிடுறோமா, 8 o'clock மேல முடியும். ஆமாம்மா 8 o'clock முடியுமா, நான் கூப்பிடுறோமா. So doing and suffering such other acts. I hope you have written. I am moving next. So அப்ப 4 பார்த்தாச்சு. என்னென்ன 4 பார்த்தாச்சு. என்னென்ன 4? கமான் ஹியர், கமான் ஃபட்டாஃபட். 4 டிஸ்கஸ்ட். என்னென்ன 4 டிஸ்கஸ்ட்? லிசன். ஃபர்ஸ்ட் இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் இன்கார்பரேஷன் பை ரெஜிஸ்ட்ரேஷன். Then third, register office of LLP and change therein. Then fourth, effect of registration. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் 11, 12, 13, 14 அவ்வளவுதான். இன்னொரு டைம் படிச்சா மைண்ட்ல ஏறிடும், அப்படியே மைண்ட்ல ஏறிடும். தென் அடுத்து 5, 6, 7 எல்லாம் நேம். அப்ப நேம் ஆஃப் எல்எல்பி. Then reservation of name of LLP. Then
சேஞ்ச் ஆஃப் நேம் ஆஃப் எல்எல்பி. முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? இது எழுத மாட்டியா நீ? 15, 16, 16 எழுத மாட்டியா? நேம் ஆஃப் எல்எல்பி 16, 17. பெரிய கம்பர்சமா என்ன கம்பசூத்திரம் அதெல்லாம் படிக்க படிக்க படி படி லான படிக்க முடியாது சொல்றது. ரைட் ஆன். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் எல்எல்பி. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் எல்எல்பி செக்ஷன் 15. நேம் எல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. சில நேம்ல எல்லாம் வைக்க கூடாதுமா. சில நேம்ல வைக்க கூடாது. என்ன கவர்மெண்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் பேங்க்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. இல்ல வேற யாராவது ஒருத்தர் அந்த நேம்ல வச்சிருக்காங்கன்னா அந்த நேம் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் நேம் ஆஃப் எல்எல்பி, அவ்வளவுதான். அப்ப அந்த எல்எல்பிக்கு பின்னாடி எல்எல்பிங்கிற வார்த்தை இருக்கணும். அப்படி இல்ல லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ங்கிற வார்த்தை இருக்கணும். ஒன்னா அப்ரிவேட்டட் நேம்ல இருக்கணும், அப்படி இல்ல எல்எல்பி இருக்கணும். அப்ப சூர்யா எல்எல்பி இருக்கணும். அப்ப சூர்யா லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இருக்கணும். தென் பேங்க் சூர்யா பேங்க் எல்எல்பி இருக்கக்கூடாது. சூர்யா கவர்மெண்ட் எல்எல்பி இருக்கக்கூடாது. தென் சூர்யா முனிசிபாலிட்டி எல்எல்பி இருக்கக்கூடாது. சோ இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணாது. இந்த நேம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் யாரு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்? கவர்மெண்ட் மட்டும். அதே மாதிரி இன்னொருத்த வச்சிருக்கான், சூர்யா ஜோதிகா எல்எல்பின்னு வச்சிருக்கான். நானும் போய் சூர்யா ஜோதிகா எல்எல்பின்னு வைக்க முடியாது. நான் என்ன பண்ணலாம்? நான் சூர்யா நியா எல்எல்பின்னு வைக்கலாம். ஐ கேன் கீப் சூர்யா நியா எல்எல்பி. சோ அடுத்தவன் ஏற்கனவே ஒருத்தர் சூர்யா நியா எல்எல்பி வச்சிருக்கானா நான் வைக்க முடியாது. ஐ கேனாட் கீப் சூர்யா நியா. அப்ப ஐ கேன் சேஞ்ச் மை நேம். அப்ப நான் என்ன பண்ணலாம்? சூர்யா குப்பாயி எல்எல்பின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஐ கேன் சேஞ்ச். சோ அப்ப ஏற்கனவே ஒருத்தன் அந்த நேம்ல, அப்ப ஏற்கனவே ஒருத்தர் சூர்யா குப்பாயின்னு வச்சிருக்கான். அப்ப நான் வைக்க முடியாது. சோ அப்ப சூர்யா வடிவுக்கரசு எல்எல்பி. சோ ஐ கேன் யாருமே அந்த நேம் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஐ கேன் யூஸ் தட் நேம். இல்ல சூர்யா ராஜா எல்எல்பி, இல்ல சூர்யா சாமி எல்எல்பி. பேரண்டோட நேம் ஐ கேன் ஃபிக்ஸ். சோ நீ உனக்கு பிடிச்ச நேம் வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. ஆனா அது வேற எவனும் வச்சிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம அது மேல வேற யாரும் ட்ரேட்மார்க் எடுத்துக்கூடாது. அது மேல வேற யாரும் என்ன பண்ணிருக்கூடாது? ட்ரேட்மார்க் எடுத்துக்க கூடாது. So listen here. Every LLP shall have their words limited liability partnership or an acronym. அதோட சுருக்கமா LLP as the last words of its name. அப்ப சூர்யா நியா LLP. No LLP shall be registered by name which in the opinion of the central government. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது என்னது? அன்டிசைரபிள். சார் இந்த நேம் எல்லாம் வந்து செட் ஆயிடுது, அந்த நேமே எடுக்கக்கூடாது சார். அன்டிசைரபிள் சொன்னா ஏத்துக்க மாட்டான். நெக்ஸ்ட் ஐடென்டிட்டிக்கல் ஆர் டூ நியர்லி ரிசம்பிள்ஸ் தட் த எனி ஆஃப் த. அப்ப டாட்டான்னு வச்சிருக்கான், நீ என்ன பண்ற? டாட்டாஸ்னு வைக்கிற. அப்ப டூ நியர்லி ரிசம்பிள்ஸ் டாட்டா. ஒருத்தர் பேட்டான்னு வச்சிருக்கான், நீ என்ன பண்ற? பேட்டாஸ்னு வைக்கிற. நீ வேணா எப்படி வச்சுக்கோ? டொட்டான்னு வச்சுக்கோ, நீ புட்டான்னு வச்சுக்கோ, பிரச்சனை கிடையாது. சோ யூ கனாட் அந்த நேம் வந்து அடுத்தவங்க ரிசம்பிள் பண்ற மாதிரி வைக்க கூடாது. சோ identical or too nearly resembles to that any other partnership firm or LLP or body corporate of a registered trademark or trademark which is subject matter of application for registration. ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டான் ட்ரேட்மார்க் ஆக்ட்ல. சோ அந்த நேமை வைக்க கூடாது. ரைட் டவுன் நேம் ஆஃப் எல்எல்பி கீழே எழுதிக்கோ. எவ்ரி எல்எல்பி in its suffix, every LLP in its suffix, every LLP in its suffix should use limited liability partnership. Every LLP in its suffix should use limited liability partnership or acronym of inverted comma LLP. with their name. எக்ஸாம்பிள் எழுதிக்கோ. நியா எல்எல்பி அதாவது உன் பேர்ல எழுதிக்கோ. உன் பேர்ல உனக்கு பிடிச்ச நேம்ல எழுதிக்கோ. உனக்கு என்ன நேம் பிடிக்குமோ அந்த நேம்ல எல்எல்பி. ஒன்னா லிமிடெட் லைபிலிட்டி சரண் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், அப்படி இல்லைன்னா மோனிசா லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், அப்படி இல்லைன்னா எல்எல்பி சரண் எல்எல்பி மோனிசா எல்எல்பி அப்படி சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் ஆன் த ஒப்பீனியன் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். The following names are not allowed. On the opinion of the central government, the following names are not allowed. கீழே எழுதிக்கோ. A undesirable. B the name is identical
the name is identical. B, the name is identical or too nearly resembles, the name of existing partnership firm, too nearly resembles the name of existing partnership firm, or LLP, or body corporate, or LLP, or body corporate, or a registered trademark, or too nearly resembles the existing partnership firm, or LLP, body corporate, or registered trademark, or application for trademark made in this name, application for trademark already made in this name, application for trademark already named in this name, application for trademark in this name, application for trademark in this name. Next, reservation of name, section 16. Listen here, நம்ம என்ன ஹெட்டிங் பார்த்திருக்கோம், 3 தடவை ரிவிஷன் பண்ண வரலினா கேளு, என்ன கேளு, 3 தடவை ரிவிஷன் பண்ண வரலினா கேளு. ஃபர்ஸ்ட் இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட், then incorporation by registration, 2 I, incorporation by registration, then third register office, and change of register office, then ROC change of register office, then fourth effect of registration, then fifth name of the LLP, படிக்காத ரெண்டுமே எழுதிடலாம், name of LLP, then sixth reservation of name of LLP, then seventh change of name of LLP. முடிஞ்சு போச்சா? 11ல இருந்து 17, 13, 14, 15, 16. இது ஒரு விஷயமாப்பா சொல்லுவோம். Write down next. Reservation of name. Write down. Any person may apply. Any reservation of name, section 16. Any person may apply for reservation of name. Any person may apply for reservation of name. Any person may apply for reservation of name in prescribed form, and prescribed manner, and accompanied by prescribed fees, to the registrar, Another point, to the registrar. The application for reservation may set out as follows. Next point, the application for reservation may set out as follows. The application for reservation may set out as follows. அது கீழ எழுதிக்கோ, sub point AB may set out as follows. AB, in case of new LLP, first in case of new LLP, A, in case of new LLP, hyphen put the name of proposed LLP, in case of new LLP, the name of proposed LLP. Point A, in case of new LLP, the name of proposed LLP. Or B, in case of existing LLP, the proposed name, for change of existing name, hyphen put the proposed name for change of existing name. அதுக்கப்புறம் எழுதிக்கோ, அதுக்கு next, on fulfillment of, write down, on fulfillment of conditions mentioned in
on fulfillment of conditions mentioned in section 15, on fulfillment of conditions mentioned in section 15, bracket la name of LLP, bracket la name of LLP, on fulfillment of conditions mentioned in section 15, bracket name of LLP, close the bracket, and conditions mentioned in section 16, conditions mentioned in section 16, bracket la prescribed application, bracket la prescribed application, comma, bracket la prescribed application, comma, manner na prescribed manner, prescribed application, comma, prescribed manner, and prescribed phase, close the bracket, and prescribed phase, close the bracket, prescribed manner, prescribed application form, comma, manner, comma, and prescribed phase, close the bracket, close the bracket. The registrar reserve the name, the registrar reserve the name for a period of paragraph inkla board la paragraph inkla எழுதிக்கோ, இனிமேல் வரது for the period கிடையாது, இனிமேல் வரது for the period of paragraph inkla board la 3 months from the date of intimation by the registrar. 3 months, listen, date எந்த date months intimation பண்றது, ரெஜிஸ்ட்ரார் என்னைக்கு அந்த நேம வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்றோம், அந்த நேம் தான், அந்த டேட் தான், அப்ளிகேஷன் போற டேட் கிடையாது. From the date of intimation by the registrar, 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 from the date of intimation by the registrar. Next, last heading, change of name of LLP. ஏற்கனவே இருக்கிற நேம் இப்ப சேஞ்ச் பண்ற, மேலே அதையும் சொல்லிட்டான், அதுக்கும் நீ அப்ளிகேஷன் போடணும். பிரிஸ்கிரைப்ட் ஃபார்ம், பிரிஸ்கிரைப்ட் மேனர், பிரிஸ்கிரைப்ட் ஃபீ, எல்லாம் பிரிஸ்கிரைப்ட். பிரிஸ்கிரைப்ட் ஃபார்ம், பிரிஸ்கிரைப்ட் மேனர், பிரிஸ்கிரைப்ட் ஃபீ. என்ன சொல்றேன்னா, அந்த ஃபார்ம்ல ரெஜிஸ்டருக்கு அப்ளிகேஷன் பண்ணு. அது புது எல்எல்பி இருந்தாலும் சரி, சேஞ்ச் ஆஃப் நேம் ஆஃப் எல்எல்பி இருந்தாலும் சரி, அது என்ன ஃபார்மோ, என்ன ஃபீயோ, என்ன மேனரோ அந்த மேனர்ல பண்ணு. அப்படி பண்ணும்போது செக்ஷன் 15ல சொன்ன கண்டிஷன், செக்ஷன் 16ல சொன்ன கண்டிஷன் ரெண்டுமே ஃபுல்ஃபில் பண்ணிருக்கோம். செக்ஷன் 15ல சொன்ன கண்டிஷன், செக்ஷன் 16ல சொன்ன கண்டிஷன், தட் இஸ் நேம் ஆஃப் எல்எல்பி அண்ட் ரிசர்வேஷன் ஆஃப் நேம் ஆஃப் எல்எல்பி, அதெல்லாம் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கோம். அப்படி பண்ணினா தென் ரெஜிஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா, வித்தின் 3 months சென்ட்ரல் கவர்மெண்ட், தென் ரெஜிஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த நேம் வந்து என்ன பண்ணுவாரு, சேஞ்ச் பண்ணுவார். தென் சப்போஸ் லிசன் ஹியர், இப்ப அவங்க ஒரு அந்த ஃபார்ம் சொல்றாங்க 15, 16ல இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாங்க. நீ அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது, தம்பி இந்த நேம் வந்து ஏற்கனவே ஐடென்டிக்கல் நேமா இருக்கு, இல்ல 15(2)ல சொன்ன நேம் என்ன நேம், ஆல்ரெடி எல்எல்பி நேம், பார்ட்னர்ஷிப் ஃபர்மோட நேம், பாடி கார்பரேட்டோட நேம், இந்த 2 ரிசம்பிள்ல இருக்கு, தயவு செஞ்சு நீ என்ன பண்ணிக்கோ, இந்த நேம மாத்திக்கோ. அப்படி இல்ல அன்டிசைட் நேமா இருக்கு அது, சோ இந்த நேம் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது, தயவு செஞ்சு இந்த நேம் மாத்திக்கோன்னு சொல்றான். சொன்னா கேட்கணுமா இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட்? சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றான், ஆனா இவன் ஒண்ணு கேட்கறது இல்லை. எத்தனை மாசம்? 3 மாசம் டைம் தரான். அவன் சொல்ற 3 மாசத்துக்குள்ள அவன் என்ன பண்ண சொல்றான், நேம மாத்த சொல்றான். நீ ஏற்கனவே அப்ளை பண்ணிட்ட, ரெஜிஸ்டர் ஒரு பையன் தூங்கு மூஞ்சி பையன் அப்படியே தூங்கிட்டு சைன் போட்டு கொடுத்துட்டான் பார்க்காம. தென் பின்னாடிதான் தெரிய வருது, ஐயோ பண்ணதுக்கு அப்புறம் பதறான், ஐயோ ஏற்கனவே அந்த நேம்ல இருக்க தெய்வமே மாத்திருங்கிறான். ஏற்கனவே அந்த நேம்ல ஒருத்தர் இருக்கான், ரெஜிஸ்டர் பார்க்காம பண்ணி கொடுத்துட்டான். இப்ப இன்னொருத்தர் ஆப்போசிட் பார்த்தா, சார் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் சார் அப்படின்னு கேஸ் போடுறான். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்னு டைரக்ட், தம்பி அந்த நேம் ஏற்கனவே அவங்க நேம்ல இருக்கு, அந்த நேம் ஏற்கனவே அவங்க நேம்ல இருக்கு, தயவு செஞ்சு நேம் மாத்திரு. எத்தனை மாசம் உனக்கு டைம் தரான்? 3 மாசம் டைம் தரான். அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற டைரக்ஷனை நீ 3 மாசத்துக்குள்ள கம்ப்ளை பண்ணலினா, அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற டைரக்ஷனை 3 மாசத்துக்குள்ள கம்ப்ளை பண்ணலினா, 3 மாசத்துக்குள்ள நீ கம்ப்ளை பண்ணலினா, லிசன் ஹியர், 3 மாசத்துக்கு கம்ப்ளை பண்ணினா எல்எல்பிக்கும் ஃபைன், டெசிக்னேட்டட் பார்ட்னருக்கு ஃபைன். யாருக்கு ஃபைன்? எல்எல்பிக்கு ஃபைன், டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ். பட் இங்க என்ன வார்த்தை மிஸ்ஸிங்? அதர் பார்ட்னர்ஸ்ங்கிற வேர்ட் மிஸ்ஸிங். So listen here, the central government may direct such LLP to change its name, and LLP shall comply with the such direction within 3 months after the date of the direction, or so long such period may be central government provide. அப்ப 3 மாசம் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணுவான். நீ அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவான். அப்ப any LLP fails to comply with the, அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற டைரக்ஷன் நீ ஃபாலோ பண்ணினா, any LLP shall be punishable with a fine which shall not be less than 10,000, which may extend to 5 lakhs. Then designated partners of such LLP
shall be punishable. Designated partners of such LLP shall be punishable with fine which shall not be less than 10,000 and may extend to 1 lakh. இங்க other partners சொல்லல, இங்க other partners பத்தி அவன் பேசவே இல்லை. Here not discussing about other partners. So இதுதான் change of name of LLP. அப்ப listen இந்த 11ல இருந்து 17க்குள்ள listen here 11ல இருந்து 17க்குள்ள இந்த 11ல இருந்து 17 இருக்கு பாத்தியா, இதுக்குள்ள இந்த செக்ஷன்ல மூணுல ஃபைன் வந்துருச்சு. இதுல என்னங்கிறான் 10,000ங்கிறான். அவங்க அப்ப கூட்டு போனோமா 10,000 இருந்து 5 லட்சங்கிறான். இதுல என்னங்கிறான் 2000ல இருந்து 25,000ங்கிறான். இதுல எல்எல்பி தனியா கட்டணுமா, டெசிக்னேட்டட் பார்ட்னர் தனியா கட்டணுமா? எல்எல்பிக்கு 10,000ல இருந்து 5 லட்சங்கிறான், டெசிக்னேட்டட் பார்ட்னருக்கு 10,000ல இருந்து 1 லட்சங்கிறான். 10,000ல இருந்து 1 லட்சம். இது யாருக்கு மட்டும்? இது பார்ட்னர்ஸ். இது யாருக்கு? இது பார்ட்னர்ஸ். இது எல்எல்பி and its partners. So now write last. அப்ப we are in 17th section. We are in 17th. Last. Write down. Kindly write change of name of LLP. Write down. கீழே எழுதிக்கோ. As per section 16. Please write down. As per section 16. An LLP. As per section 16. An LLP. An existing LLP. As per section 16. An existing LLP can change its name on its own. Yeah, as per section 16, an existing LLP can change its name by making application in prescribed form, prescribed manner, by making application in prescribed form, prescribed manner, with prescribed fees to the registrar. இது நார்மல். இது சேஞ்ச் ஆஃப் நேர்மல்ல நாமளா விருப்பப்பட்டு பண்றது. இது விருப்பம், வாலண்டியர் பண்றது. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். I don't. Central government is satisfied that. Central government is satisfied that. The LLP registered. In a name. The central government is satisfied that the LLP registered by a name which is as follows. Which is undesirable or B too identical. It is identical or too nearly resembles. It is identical or too nearly resembles with the name of existing partnership firm. Too nearly with the name of resembles with the name of existing partnership firm, LLP, or body corporate, or trademark, Next point, other point. In the above case, in point 2, central government, central government may direct such LLP. In the above case in point 2, central government may direct such LLP to change its name. Within 3 months. To change its name within 3 months or extended period. Within 3 months or extended period. Within 3 months or extended period. Within 3 months or extended period allowed by central government. Last point. Right on.
if any LLP fails to follow the directions, if any LLP fails to follow the directions, if any LLP fails to follow the directions, if any LLP fails to follow the directions given by CG, if any LLP fails to follow the directions given by the CG, comma, 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 punishable, punishable with fine, punishable with fine, punishable with fine greater than or equal to 10,000, punishable with fine greater than or equal to 10,000, but 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 less than or equal to but less than or equal to 5 lakhs. But less than or equal to 5 lakhs. But less than or equal to 5 lakhs. Next point. But less than or equal to 5 lakhs. Next point. Next point. If the direction is not followed by LLP, if the direction is not followed by LLP, if the direction is not followed by LLP, then its designated partners, then its designated partners, then its designated partners, then its designated partners also liable with fine, also liable with fine, designated partners also liable with fine from 10,000, from 10,000 to 1 lakh, 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 from 10,000 to 1 lakh. So now listen. So we have discussed incorporation of LLP. We have discussed in what? Incorporation of LLP. We have discussed incorporation of LLP. It starts with sections of section 11 and ends with section 17, 11 to 17. Then section 11, section 12, then section 13, section 14, section 15, section 16, section 17. Section 17. This is first section, incorporation document. First section, incorporation document. Second section, incorporation by registration. Incorporation by registration. Third section, registered office. Registered office of LLP and change of registered office of LLP. Then effect of registration. ஒரு குட்டை சுத்தி 4 முட்டை. Effect of registration. Then name of LLP. Name of LLP 16. Reservation of name of LLP. Reservation of name of LLP. Here don't forget 3 months. Then section 17, change of name of LLP. Change of name of LLP. Here also don't forget 3 months. Listen very carefully. Section 11, section 13, section 17 deals with fine. Section 11 deals with 10,000 to section 11 deals with 10,000 to 5 lakhs. Section 13 deals with 2,000 to 25,000. 2,000 to 25,000. Then section 17 deals with LLP and designated partners. LLP and designated partners. Here 10,000 to 5 lakhs. 10,000 to 5 lakhs here. 10,000 to 1 lakh. 10,000 to 1 lakh. 10,000 to 1 lakh. So these things should be taken into consideration. So section 11, section 13, then section 17. So this is incorporation of LLP, section 11 to 17. Section 11 to 17. Next. Now I compromise this. Next. Now we are going to next. Write down. Please write down in simple form. That's it. Steps to incorporate LLP. Write down. Steps to. இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபைன் போட்டு செக்ஷன் 11 ஹைபன் போட்டு எழுதிக்கோ. இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரைட் ஃபைன் செக்ஷன் 11 ஹைபன் போட்டு எழுதிக்கோ. ஃபைன் செக்ஷன் 13 ஹைபன் போட்டு எழுதிக்கோ. ஃபைன் செக்ஷன் 17 ஹைபன் போட்டு எழுது. ப்ளீஸ் ரைட் டவுன். ஃபைன் செக்ஷன் 11
ஃபைன் ஹைஃபன் செக்ஷன் 11 இல்லைன்னா ஃபைன் ஒரே ஹெட்டிங் போட்டு செக்ஷன் 11 செக்ஷன் 13 செக்ஷன் 17 எழுது. ப்ளீஸ் ரைட் டவுன். நீயா ஓனா எழுது பார்ப்போம். ரைட் டவுன் ஃபைன் செக்ஷன் 11 17 13. ப்ளீஸ் ரைட் டவுன் ஃபைன் ஆன் யுவர் ஓன். ரைட் டவுன் ஃபைன் ஆன் யுவர் ஓன். செக்ஷன் 11 17 section 11 17 and 13. Please write fine on your own. Section 11 13 and 17. Please write fine on your own. எழுதி முடிச்சிட்டு please put the heading steps to incorporate LLP. எழுதி முடிச்சிட்டு please put the heading steps to incorporate LLP. Steps to incorporate LLP. Steps to incorporate LLP. எழுதி முடிச்சிட்டு put the heading steps to incorporate LLP. Step 1 name reservation. Step 1 name reservation. Step 1 name reservation. அதுல ஹைஃபன் போட்டு இ ஃபார்ம் 1 போடு. நேம் ரிசர்வேஷன் ஹைஃபன் போட்டு இ ஃபார்ம் 1. இ ஃபார்ம் 1 நேம் ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் ஹைஃபன் இ ஃபார்ம் 1. ஸ்டெப்ஸ் டு இன்கார்பரேட் எல்எல்பி. ஸ்டெப்ஸ் டு இன்கார்பரேட் எல்எல்பி. அது கீழே நேம் ரிசர்வேஷன் ஸ்டெப் 1 நேம் ரிசர்வேஷன் ஹைஃபன் இ ஃபார்ம் 1. அடுத்த பாயிண்ட் அதுலயே அடுத்த ஹைஃபன் ஃபாலோ செக்ஷன் 16. ஃபாலோ செக்ஷன் 16. செக்ஷன் 16 என்ன சொன்னா அது அப்படியே எழுதி. செக்ஷன் 16 என்ன சொன்னா அது அப்படியே எழுதி. Then step 2 incorporate LLP. Incorporation of LLP. Incorporation of LLP. Incorporation. Step 2 incorporate LLP. Incorporate LLP. Then write down hyphen போட்டு E form 2. E form 2. E form 2. E form 2. Bracketல to incorporate new LLP போட்டு. Bracketல to incorporate new LLP. E form 2 to incorporate new LLP. Then அடுத்த லைன் follow section 11 to 17. Follow section 11 to 17. Follow section 11 to 17. Incorporation of LLP. Follow section 11 to 17. Then next LLP agreement. Step 3 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 LLP agreement. Write down E form 3. Write down E form 3. Write down E form 3. அடுத்த பாயிண்ட் LLP agreement step 3 ல அடுத்த பாயிண்ட் E form 3. அடுத்த பாயிண்ட் E form 3 should be filed within 30 days of incorporation. Write down E form 3 should be filed within 30 days of incorporation. Within 30 days of incorporation. Then last point as per section 23, LLP agreement is mandatory. 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 LLP agreement is mandatory. So with this we completed incorporation of LLP. So ஒரு LLP வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணனும்னா நீங்க என்ன பண்ணணும்? If you want to start an LLP, these things should be completed. If you want to start an LLP,